ஹாய், வெல்கம் டு என்எஸ்கே ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுண்டக்காய் போட்டு புளிக்குழம்பு டேஸ்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மண் சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணுன்னா, நம்ம தனித்தனியாக மசாலா ஆட் பண்ணாமல் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வதக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கிறேன். ரொம்ப வதக்கணும்லாம் தேவையில்லை, கொஞ்சம் மேலோட்டமாக வதக்கினா போதும். கொஞ்சம் அந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையுமே சேர்த்து அதோட வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அந்த அளவு உங்களுக்கே தெரியும்ல, அந்த மீடியம் சைஸு பெரிய சைஸ் இருக்கலாம், அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்குலாம் இல்லை, சும்மா நல்லா வதங்கின அளவுக்கு மட்டும் போதும். இதோட என்ன பண்ணணும்னா, நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே இதோடயே போட்டுட்டு ஃபஸ்ட்லாம் அம்மியில் அரைச்சி வைப்பாங்கள்ல, அது மாதிரி நம்ம இதில் வதக்கிட்டு அது தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அப்போ குழம்புல ஆட் பண்ணிக்குவோம். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், திக்னஸும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் மிளகாத்தூள், மல்லித்தூள், நான் குழம்புத்தூள் யூஸ் பண்ணுறேன். குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் தனித்தனியாக இது பண்ணுறீங்கன்னா, இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னால் 2 ஸ்பூன் தனியாத்தூள் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரிஞ்சிடாமல் நல்லா அதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். வதக்குனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு இது மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாம். அதான் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு இது மாதிரிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெந்தயம் போடுங்க. புளிக்குழம்புனாலே வெந்தயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வெந்தயம் போட்டுட்டு நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக ஆகணும். இந்த பொன்னிறமாக ஆகும்போது கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக நான் கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் எடுத்துகிட்டு அதையும் போட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. நீங்கள் பூண்டும் வேணால் சேர்த்துக்கலாம், நான் பூண்டு சேர்க்கலை. உங்களுக்கு பூண்டு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு, நல்லா ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு அதையுமே நல்லா வதக்கி விடுறேன். வதக்குனதுக்கப்புறம் நான் இப்போ சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். மெயினாக சுண்டைக்காய் தான். சுண்டைக்காய் ஆல்ரெடி நான் அதை நசுக்கிட்டு வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அந்த சுண்டைக்காயும் நான் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு கத்திரிக்காய் அது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சுண்டைக்காயும் முருங்கைக்காயும் மட்டும் தான் போட்டு வைக்கிறேன். சுண்டைக்காய் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், முருங்கைக்காயும் வச்சுருக்கேன். அந்த சுண்டைக்காயும் முருங்கைக்காயும் இதோடய போட்டு வதக்கணும். அப்போ தான் அந்த ஆயிலில் அது நல்லா வெந்துட்டு அதோட ஸ்கின்லாம் கொஞ்சம் இதாகும், எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரை மாதிரி ஆகும். அப்போ அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாம் வரும். அப்போ நம்ம வச்சுருக்க புளி கரைச்சி ஊற்றிட்டு குழம்பு மசாலா ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், ஃபிக்ஸ், சூப்பராக வந்துடும் குழம்பு. இப்போ நம்ம சுண்டைக்காய் ஆட் பண்ணியாச்சு. சுண்டைக்காய் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணிட்டு கேட்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அது பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கலர் டிஃபர் ஆகும், மாறும்போது நம்ம முருங்கைக்காயும் போட்டு அதை விட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ முருங்கைக்காயை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், ஃப்ளேவராக இருக்கும். இப்போ முருங்கைக்காய் ரொம்ப வதக்கணும்லாம் அவசியம் இல்லை, சும்மா ஒரு 2 வாட்டி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அது குக் பண்ணால் போதும். இப்போ நான் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கரைச்ச புளி தண்ணியை இதோட ஒரு ஸ்மால் சைஸு ஸ்மால் லெமன் சைஸு நான் புளிக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சிட்டு ஊற்றணும். புளிக்குழம்புனா புளி ஜாஸ்தியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, காரமும் புளிப்பும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நான் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறையா வைக்கிறதுனால எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஸ்மால் சைஸ் லெமன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் அரைச்சி வச்ச மசாலாவை இதோட ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு நாங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நான் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு செக் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்க வரும்போது நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
இப்போ பார்த்தீங்களா அந்த நல்லெண்ணெய் எண்ணெய்லாம் பிரிஞ்சிருச்சா? அதான் சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள்.